இது மாதிரியான விடாப்பிடியான கறியா இருந்தாலும் சரிங்க, நம்ம நிமிஷத்துல அதை வந்து எடுத்துடலாம். அது எப்படின்றது வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கையில நமக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும்ல. இனிமேல் அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. அதுவும் என்னன்றது வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சூப்பரான சட்னி ரெசிபியும் சொல்லியிருக்கேன். வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ் ஹெல்தி கிச்சன். யாராவது என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நம்ம வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும். அது பிசையறதுக்கே ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? இனிமேல் அந்த பிரச்சனையே இல்லைங்க. நம்ம கிட்ட இது மாதிரி அந்த சப்பாத்தி மாவோட கவரோ இல்லைன்னா பால் கவர், நீங்க 1 லிட்டர் பால் கவர் வாங்குனீங்கன்னா அது கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் பாத்தீங்கன்னா இது காலியான கவர் தான். இதுல நான் வந்து இந்த கப்ல நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த கப்பில் இருக்க கோதுமை மாவை இந்த கவர்ல நான் போட்டுக்கிறேங்க. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோதுமை மாவு கவரே எடுத்திருக்கேன். நீங்க வந்து பால் கவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா 1 கப் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதுல வந்து 1/4 வாசிக்கும் கொஞ்சம் அதிகமா தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், தண்ணி சேர்க்கறது தான். நீங்க வந்து கரெக்டா நீங்க தண்ணி சேருங்க, இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு பிசு பிசுப்பாயிடும். நான் பாத்தீங்கன்னா 1 கப் நான் சேர்த்ததால 1/4 வாசி தண்ணி சேர்த்துட்டு இந்த கவர்லயே நம்ம கையில எப்படி பிசைவோமோ அதே மாதிரி இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி பிசையும் போது நமக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 2 செகண்ட் நம்ம வந்து அதை நல்லா உதறி விட்டு நல்லா நம்ம பிசையும் போது பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு அழகா பிசைஞ்சு வரும் பாருங்க. இது மாதிரி அந்த கவரை நல்லா இது மாதிரி உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பிசையணுங்க. நமக்கு எல்லா பக்கமும் ஒட்டி இருக்கும் இல்லையா இந்த மாவெல்லாம், அதெல்லாம் நல்லா பிசைஞ்சு வரும். அதாவது நம்ம வந்து கையில எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. இது மாதிரி ஒரு 2 3 தடவை நல்லா இது மாதிரி உதறி நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசையலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நமக்கு கரெக்டா நமக்கு அந்த பிசைஞ்சு வந்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நேரத்துல நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம பிசையும் போது கையில கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. சூப்பரா நம்ம கையும் வந்து அழுக்காகாம, அதாவது பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இல்லாம நம்ம சப்பாத்தி மாவோ இல்லைன்னா பூரிக்கோ மாவோ நம்ம பிசைஞ்சிடலாம் பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது மாதிரி ரொம்ப விடாப்பிடியான கரையை நம்ம எப்படி நம்ம போக்கலான்றது பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த பேன்ல பாத்தீங்கன்னா கருப்பா நமக்கு அடியில நமக்கு அடுப்புல வச்சு நமக்கு என்ன ஆகுதுன்னா இது மாதிரி எண்ணெய் பிசுக்கு, அது நெருப்புல வச்சது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி கருப்பா அடையா நமக்கு பிடிச்சிட்டு இருக்கு. இது நம்ம எப்படி நம்ம ஈஸியா அதை ரிமூவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல இது மாதிரி நான் வந்து தண்ணி வச்சுக்கிறேங்க. தண்ணியில பாத்தீங்கன்னா கல் உப்பு இல்லைன்னா நீங்க சாதாரண உப்பு இருக்குல்ல அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். அதாவது ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா வினிகர், ஒரு 2 மூடி நான் வினிகர் சேர்த்துக்கிறேங்க. வினிகர் சேர்க்கும் போது பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லை பொங்கி வரும். இதில் நம்ம யூஸ் பண்ற ஏதாவது ஒரு லிக்விட் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து துணிக்கு யூஸ் பண்ற லிக்விட், எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆன 2 மாத்திரை நான் சேர்த்துக்கிறேங்க. இது மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா வந்து நமக்கு கொதிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கேஸ் பிரச்சனை இருக்குது இல்லையா, அதனால நம்ம ஒரு கொதி வந்தாலே போதுங்க. இல்லைன்னா நீங்க வந்து இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே நமக்கு ஈஸியா வந்துடும். இப்ப நமக்கு கேஸ் நமக்கு தட்டுப்பாடு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கொதி ஒண்டி விட சொல்றேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சூடானா கூட நமக்கு போதும். நீங்க கொதிக்க விடணும் கூட இல்லைங்க. நல்லா ஒரு அந்த பாத்திரம் அந்த தண்ணி நமக்கு சூடானாலே போதும். இதை நம்ம அப்படியே நம்ம மூடி 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் வச்சிடலாம். வச்சாலே நமக்கு அதுல இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாவே போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இதுல நம்ம யூஸ் பண்ற சபீனா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இரும்பு நேரம் வச்சுதான் லைட்டா நான் தேய்க்கிறேன். தேய்க்கும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா போயிடும். நான் வந்து இரும்பு நார் இருக்கிறதால தேய்க்கிறேங்க. அப்படின்னா நீங்க வந்து நார்மலா இருக்கிற இந்த கிரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வச்சு தேய்ச்சாலே நமக்கு போயிடும். இது பாருங்க, நான் லைட்டா தான் தேய்க்கிறேன். தேய்க்க நமக்கு சூப்பரா நமக்கு இது மாதிரி போயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப விடாப்பிடியான கரை இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். உங்க வீட்டுல அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்குது அப்படின்னும் போது இந்த ஒரு கொதி வச்சோம் இல்லையா, அதுலயே நமக்கு சூப்பரா போயிடும். இது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதால நான் வந்து இது மாதிரி நம்ம கேரட் பீட்ரூட் துருவறதுக்கு எடுப்போம் இல்லையா, இந்த
இந்த துருவுறத இதை வச்சு நான் வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு அதில் இருக்க அழுக்கெல்லாமே சூப்பராக எடுத்து கொடுக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இது மாதிரி தேய்ச்சாலே போதும், அழகாக நமக்கு எடுத்து கொடுக்குது. நான் உங்களுக்கு இதெல்லாம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரொம்ப விடாப்படியான கரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இது கொதிக்க வச்சதா, அதாவது தண்ணி சுடு தண்ணியில் வச்சதா ஈஸியாக நமக்கு வந்துடுச்சு. நம்ம சாதாரணமாக நம்ம இது மாதிரி போட்டு ஸ்க்ரப்பர்லையோ இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு இது மாதிரி வராது. இது மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால எனக்கு ஓரளவுக்கு, அதாவது முக்கால்வாசி அளவுக்கு நமக்கு போயிருக்கு. கால்வாசி தான் நமக்கு இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட வந்து அது மாதிரி துருவல் இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் வச்சுருந்தாலும் இதை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப விடாப்படியான அழுக்கு இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் எந்த பாத்திரம் உங்களுக்கு ரொம்பவும் அடிபிடிச்சிருக்கு, ரொம்பவும் கரை இருந்தாலும் சரிங்க, இதே மாதிரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருப்பாக இருந்தது. இப்போ சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ நமக்கு க்ளீன் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. அதுக்குன்னா அடுப்பில் இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். காரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மிளகு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா அது காயட்டும். இது கூட நான் வந்து ஒரு 3 வெங்காயத்தை இது மாதிரி பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க தான் போவோம், அதனால் நான் வந்து இது மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். சிம்மில், அதாவது மீடியமாக வச்சு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு சட்னியும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கலர் நமக்கு அழகாகவே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு 4-5 பூண்டு நான் சேர்த்துருக்கேன். அதோட கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு, அதனால் நான் பூண்டு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நமக்கு சட்னி வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நீங்கள் வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா நமக்கு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்தேன் இல்லையா, இதில் கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா வதங்கி வரும். இது பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணாலே போதும், நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இதே நம்ம நல்லா கொஞ்சம் திக்காக நம்ம அரைச்சோம், தண்ணி கம்மியாக சேர்த்து திக்காக அரைச்சோன்னா சாப்பாடு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு, தெரியுதா பாருங்கள். சூப்பர் நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் அரைங்க, நல்லா நமக்கு நைஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தெரியுதா எவ்வளோ நமக்கு திக்காக இருக்குது. இது தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம், அதாவது கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். இந்த நேரத்தில் நம்ம இட்லியும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னும் போது சூப்பரான சட்னி இட்லி நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். காலையில் அவசரமாக வேலைக்கு போகிற நேரமும் சரி, பசங்க ஸ்கூல் போனாலும் சரிங்க, இதை நிமிஷத்தில் செஞ்சு பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த சட்னி ரெசிபியாக இருக்கட்டும், டிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் ஹைப்பும் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரியான நிறைய டிப்ஸுக்கும் ரெசிபிக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.